ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம பேக் லிங்க்கை பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களோட வெப்சைட்டுக்கு. ஸோ ரிப்போர்ட்டுமே இன்க்ளூடும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து பேக் லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். தென் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் நண்பா. இந்தியாவிலே ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக் லிங்க் சர்வீஸ் கொடுக்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மட்டும்தான். ஓகேங்களா? நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா யாருமே வந்து ஆப் பேஜை பொறுத்த வரைக்கும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க. என்னதான் அகாடமியே ரன் பண்ணாலுமே கூட ஆப் பேஜை பொறுத்த வரைக்கும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஸ்டேக் ஏதாச்சும் வந்து நடந்துருச்சு பேக் லிங்க் பில்டு பண்ணும்போது அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறிடும். ஓகேங்களா? ஸோ இது போல் தமிழில் பொறுத்த வரைக்கும் அதை ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மந்த்லி எஸ்சியோட பல பேருக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல கம்பெனி வெப்சைட்டுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். சரிங்களா? சரி ப்ரோ, பேக் லிங்கோடைய ப்ரைஸ் என்ன? ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து கேட்குறேன். பட் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய ப்ரைஸ் அது எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு பேக்லிங்க் கூடிய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ₹1000 பே பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் நான் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய 1000 பேக்லிங்க்குமே ஆல்மோஸ்ட் 15-70% உங்களுக்கு சம்பளத்தில் வந்து அப்டேட் ஆகிடும். இன்க்ளூடும் நம்ம வந்து மிக்சராக தான் வேலை செஞ்சு கொடுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, தென் உங்களுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறக்கூடாது. அதே போல் கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே நம்மளோட வெப்சைட் வந்து ஃபெனால்ட்டிக்குள்ளே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சம்ரேஷில் அப்டேட் ஆகும், ஹெச்டிஎஃப்ல அப்டேட் ஆகும், இன்க்ளூடும் மோஸ்ட்லியுமே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 3 டிபார்ட்மெண்ட்லாம் தனித்தனியாக நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றது ஒன்று நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பேக்லிங்க் பொறுத்தவரைக்கும் எந்த டைப்ஸில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க் இன்க்ளூட் ப்ரொஃபைல் பேக்லிங்க் 2 மிக்சடாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதை தாண்டி நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் வேணும், கெஸ்ட் போஸ்ட் வேணும், அது போல் தான் ப்ரொஃபைலுக்குன்னு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை. ஓகேங்களா? ஒரு பேக்லிங்க்கு ₹7 வரைக்கும் சார்ஜ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் போஸ்ட் போடணும் அல்லது ஒரு கெஸ்ட் போஸ்ட் போடணும், வெப் 2.0 அதில் வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னு அதாவது பேக்லிங்க் எடுக்கணும் அப்படின்னா, மாற்றி சொல்லிட்டு எல்லாத்தையும் போஸ்ட்னு எல்லாத்துக்குமே பேக்லிங்க் எடுக்கணும் அப்படின்னா தென் ஒரு பேக்லிங்க்கு ₹7 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களால் அது எடுக்க முடியுமா? பட் என்னோடய சஜஷன் அப்படின்னா, பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் சம் டைப்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணுமா தவிர நமக்கு காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பேக்லிங்க்கு அதாவது ₹7 கொடுத்து வாங்குவீங்களா அல்லது ஒரு பேக்லிங்க்கு ₹1 கொடுத்து வாங்குவீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே யாரும் வந்து நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமா இருக்காதா, அது அப்டேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து என்னோட சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து 95%க்கு மேலே பிகினராக இருக்காங்க. பாதி பேர் வந்து ஒர்க்குக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிட்டு மந்த் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ₹13,000 அதிகபட்சம் ₹15,000 இந்த சேலரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து நான் எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன். முக்கியமான இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸில் ப்ரைஸ் வைஸ் எனக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் மற்றவங்க மாதிரி எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்லிங்க் ₹5 ₹7 ₹10 எனக்கு கொடுக்க தெரியாது. அப்படிலாம் கிடையாது நண்பா. நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு காம்படிஷன் யாரும் அனதர் பீப்புள்ஸ் வரக்கூடாது. அதேமாரி வந்தாலுமே நான் இந்த ப்ரைஸும் உடச்சி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ₹1 ஒரு பேக்லிங்க்ன்றது 50 பைசா கூட என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஒர்க்குன்றதால. சரிங்களா? ஸோ ஃபார் பேக்லிங்க் ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்க் வந்து கொடுத்து ஆர்டர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் சம்ரேஷன் வந்து அப்டேட் ஆகிடும். தென் பர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ நம்ம வந்து பேக்லிங்க்கு என்ன ரீசனுக்காக பில்டு பண்ணணும்? ஓகேங்களா? நானும் வெப்சைட் வந்து வச்சுருக்கேன். தென் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு வெப்சைட்னா என்னன்னே தெரியாது. ப்ரோ, நான் வந்து ஆப் பேஜில் வந்து பார்த்துட்டு இருந்தேன், உங்களோட வீடியோஸ் வந்து சஜஷனில் வந்துடுச்சு. எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லை. எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காச்சு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆக்சுவலி நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்துருங்க. இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேக் எண்டில் வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்டு பிறகு ரிப்போர்ட் கேட்பீங்களா? ஸோ உங்களுக்கான ரிப்போர்ட் இது போல தான் இருக்கும். தென் யூஆர்எல்ஸ் அண்ட் என்ன டைப்ஸ் அண்ட் என்ன டொமைன், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட் கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 பேக்லிங்க்கு 2 யூஆர்எல் 2 கீவேர்டு வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் டைப்ஸ் வந்து என்ன, கமாண்ட் பேக்லிங்க் தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ கமாண்ட் பேக்லிங்க் வந்து பண்ணியிருக்கோம். தென் என்ன யூஆர்எல் பண்ணியிருக்கோம், இந்த வெப்சைட்டுக்கு வந்து அதாவது ஹோம் பேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் என்னென்ன கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து பேக்லிங்க் பில்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஐபிலேருந்து பேக்லிங்க் பில்ட் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது போல தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது போல் வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? தென் இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா,
நாம எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, மோர் தென் அதாவது உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமா ஏ டூ Z எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நீங்க கேட்டு வந்து நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அது இல்லாம இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஓகேங்களா? டொமைன் URL பார்க்கலாம். ரிப்போர்ட் மெனு காமிச்சேனே அந்த வெப்சைட்டோட இதுதான். நாம பேக் எண்ட்ல பேக் லிங்க் பில்ட் பண்ணிட்ட பிறகு பேக் எண்ட்ல பாருங்க ஆல்மோஸ்ட் இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்த ஒரு அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நண்பா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு இமேஜ்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது எதுவுமே இமேஜ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் கீவேர்ட்ஸ் வந்து ஹைட் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்லையுமே பேக் ஹேண்டில் அவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் மட்டும் தான் நான் வந்து காட்டுறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இங்கே வந்து பேக் லிங்க் மெயினாக வந்து நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இவ்வளோ இதுக்கு முன்னாடி இருந்தே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். பேக் எண்டில் ஒரு பேக் லிங்க்குடைய வேலை என்ன தெரியுமா? நம்ம வெப்சைட் மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு, அதே போல் க்ரோலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா, அதில் வந்து க்ரோலிங் ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரோலிங் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ எந்த ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ வித்தின் 2 ஹவர்ஸில் இண்டெக்ஸ் ஆகிறது எப்படி? ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்டெக்ஸ் ஆகிறது எப்படி? நீங்கள் அதை யோசிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதுங்களா? அது ஒன்று. அதே போல் உங்களுடைய வெப்சைடு ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதை ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சரிங்களா? எவ்ரி மந்த்து நீங்கள் வந்து ஒரு 5000 பேக்லிங்க் எடுங்க, 10,000 பேக்லிங்க் எடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. உன்னால் என்ன பட்ஜெட்டு அதை நீ எடுத்துக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கூகுள் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஜென்யூனாக ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணுறதே கிடையாது. சம் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களோட வெப்சைட் வந்து அடித்து பறக்க விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பனாக சொல்ல ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் எதுவுமே இருக்காது. அப்போ லாங் டைமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு ரன் பண்ணோம் அப்படின்னா கோர் அப்டேட்னும் போது அந்த போல் சைட்ஸில் வந்து ஸ்பேம் ஸ்கோர் ஏற்றுறது, பெனால்ட்டிக்குள்ளே கொண்டு போகிறது, போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது வந்து இன்டெக்ஸ் ஆகாமல் ஹைட் பண்ணி வைக்கிறது, இது போல் பல இஷ்யூஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்குன்னு பில்டு பண்ணிவிட்டு அது ப்ராப்ளம் அப்படி கிடையாது. பேக்லிங்க்ன்றது நம்ம சைடு வந்து மேலே கொண்டு வரணும். காம்படேட்டர் வந்து இறக்கிட்டு நம்ம சைட்டை மேலே கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம பேக்லிங்க் போடுறோம். ஏன்னா காம்படேட்டர் வந்து இன்றைக்கி வந்து பொசிஷன் இப்போ டாப் 10க்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து எவ்ரி ஒரு 6 மந்த்து வந்து ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த வெப்சைட்டோட ஒரு 2 மடங்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணிட்டா போதும், அந்த பொசிஷனுக்கு நம்ம தானாக போயிடுவோம் நண்பா. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எவ்ரி மந்த்து ஜஸ்ட் ஃபார் ஒரு 1000 பேக்லிங்க் எடுத்தால் கூட 12 மாதத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 12,000லேருந்து 18,000 பேக்லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இருக்கும். ஏன்னா எக்ஸாக்டிங்காக 1000 பேக்லிங்க்னா 1000 பேக்லிங்க் நான் போட்டு கொடுக்க மாட்டேன் எங்கிட்ட சர்வீஸ் எடுத்திங்கன்னா. ஓகேங்களா? 1000ன்றது இடத்த 1200 இருக்கலாம், 1300 இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதிகமாக தான் எப்போயுமே நான் போட்டு கொடுப்பேன் தவிர கம்மியாக போட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னும் போது டில் இயர் எண்டுன்னும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு வேல்யூ, ஒரு டிஜிட்டல் ஓகேங்களா? ஒரு 15,000 பேக்லிங்க் இருக்குது, 20,000 பேக்லிங்க் இருக்குன்னும் போது சைட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலும் சரி, அல்லது போஸ்ட், பேஜ், கேட்டகரி, பிஸ்னஸ் வெப்சைட், ரெஸ்டாரண்ட், இது போல் எந்த கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் டில் எண்டுன்னும் போது நல்லா வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேக்லிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே போல் காம்படிஷன் வந்து ஹையாக இருக்குது ப்ரோ, இன்றைக்கி வந்து நான் உள்ளே பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆனால் என்னால் வந்து சக்ஸஸ் இருக்குமான்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ளே வரவங்க 95%க்கு மேலே யாராலையும் சர்வே பண்ண முடியாது. 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, வெளியே ஓடுருவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு பிளாகிங் பொறுத்த வரைக்கும் ஜென்யூனான கிரியேட்டருக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க்கு அதாவது இருக்குமா தவிர, நான் வந்து மற்றவங்களுடைய கண்டென்ட் வந்து ஆட்டையாக போட்டுருவேன் அப்படின்னு வேலைக்கே ஆகாது. ஏன்னா கோர் அப்டேட்டில் அடித்து பறக்க விட்டுருவாங்க உங்களோட வெப்சைட்லாம். நீ வந்து உன்னோட பிஸ்னஸ் வந்து உன்னோட வெப்சைட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீ காட்ட போகிற, லிஸ்ட் பண்ண போகிற, அல்லது வந்து அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி இப்போ நான் ஒரு ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்படி வந்து காட்ட முடியும்? ஒரு ஒர்க் அவுட் வந்து நான் வந்து எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்னோட வெப்சைட் லிஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே அங்கே வெப்சைட்டில் டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன்னா எல்லாரும் அங்கே போய் பார்த்துப்பாங்க இல்லையா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில், ஒரு லாட்ஜஸ் இருக்குன்னா லாட்ஜஸோடைய ப்ரைஸ் என்ன, 5 ஸ்டார் ரேட்டிங்கில் எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? அதுபோல தான் பேக்லிங்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ப்ரோ, பேக்லிங்க்னு சொல்கிறீங்களா, பேக்லிங்க்கில் டூ ஃபாலோ பெருசா நோ ஃபாலோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே டூ ஃபாலோவும் பெருசு தான், நோ ஃபாலோவும் பெருசு தான். எதுவும் எதுக்கும் சலைச்சது கிடையாது. ஓகேங்களா? நீ அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுடைய இடத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா இங்கே நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. 2 பேருமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஏன்னா டூ ஃபாலோ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, நோ ஃபாலோ அதை விட ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு 1,00,000 பேக்லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 1,00,000 பேக்லிங்க் வந்து அதில் ஒரு 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 5,000 வெப்சைட் வந்து கூகுளில் பெனால்ட்டி விழுந்து போச்சு. ஓகேங்களா? அதில் அதாவது பெனால்ட்டி விழுந்துடுச்சு.
அந்த எல்லா வெப்சைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஒரு 30க்கு மேலே போயிடுச்சு. அப்போது நம்ம வெப்சைட் என்ன ஆகும்னா ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்பேம் ஸ்கோர் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த நோ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அப்போது நமக்கு நோ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஆவரேஜ் ஆகி இந்த ஸ்பேம் ஸ்கோர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 30 டேஸ்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே ரெடியூஸ் ஆகி போயிடும். இது எதுவுமே தெரியாமல் எங்கே போனாலும் சரி எனக்கு டூ ஃபாலோ தான் வேணும், டூ ஃபாலோ தான் வேணும், டூ ஃபாலோ தான் வேணும்னு யார் சொன்னதுங்க டூ ஃபாலோ தான் பெஸ்ட்டுன்னு? அப்போல்லாம் உனக்கு கிடையவே கிடையாதுங்க. டூ ஃபாலோவும் பெஸ்ட்டு தான், நோ ஃபாலோவும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதே போல் நான் பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். டூ ஃபாலோ இன்க்ளூடு நோ ஃபாலோ 2 மிக்சடாக போட்டு கொடுப்பேன் 50-50%. ஓகேங்களா? ஸோ உங்களோட டொமைனோடைய ஸ்டேட்டஸ் ஸ்பேம் ஸ்கோர் இருக்கா இல்லையா, பேக் லிங்க் எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்குது, காம்படேட்டர் யாராக இருக்காங்க, எவ்வளோ கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் எந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு பேக் லிங்க் போடணும். 30-15% 15% டூ ஃபாலோ வேணுமா, அல்லது 70-30% டூ ஃபாலோ வேணுமான்றது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இப்போ வந்து நம்ம பேக் ஹேண்டில் பேக் லிங்க் ஒர்க் பண்ணி கொடுத்த பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து HRFல பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கான டொமைனுக்கான ரேட்டிங் ஏறுமா? ஏறும். எதிர்பார்க்குற அளவுக்கு ஏறாது. ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான ரேட்டிங்காக மட்டுமே நீங்கள் வேலை செய்யணும்னு காசு கொடுத்தா மட்டும்தான் டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றி கொடுப்பேன். டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக மட்டும்தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏறும். அதை விட்டுட்டு பேக் லிங்க் ஆர்டர் கொடுத்துட்டேன், நான் பேக் லிங்க் பில்டு பண்ணுறேன், எனக்கு இது மூலிமா டொமைனுக்கான ரேட்டிங் வேணும், அத்தாரிட்டி வேணும்னா அது மூலிமா வர்றது தான் வருமா தவிர உங்களுக்கு வந்து டொமைனுக்கான ரேட்டிங்காக மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கான ஒர்க் வந்து வேறு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 7800 பேக் லிங்க் வந்து நமக்கு வந்து பில்டு செய்யப்பட்டு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸாக பாருங்கள் 54% வந்து நமக்கு டூ ஃபாலோவாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 653 வெப்சைட் வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நண்பா இப்போது 7800 பேக் லிங்க் இருக்கு இல்லையா, இது பெருசா இல்லை லிங்க்டு வெப்சைட் 653 வெப்சைட் இருக்கு இல்லையா, இது பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பேக் லிங்க் வந்து மில்லியன் கணக்கில் கூட இருக்கட்டுங்க, அதை நமக்கு கவலையே கிடையாது. சரிங்களா? நமக்கு எத்தனை வெப்சைட்லேருந்து பேக் லிங்க் இப்போ கரண்ட்டாக வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா 653 வெப்சைட்லேருந்து தான் இந்த 7000 பேக் லிங்க் பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஒரு 2 அதாவது இங்கே ஆக்சுவலி என் வீடியோஸ் பார்க்குறீங்க 90% எல்லாருமே 1க்கு 2 வெப்சைட் வச்சுருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பேஜஸில் வந்து 3-4 லிங்க் வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே கணக்கில் தான் வரும். கான்செப்ட் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ அதுபோல் தான் இங்கே வந்து பேக் லிங்க் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வந்து பார்க்காதீங்க, சைட்டை வந்து பாருங்கள். சைட்டு நமக்கு 653 சைட் இருக்குன்னா அந்த 653 வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து லைவில் டொமைன் வந்து லைவில் இருந்தால் சரி அல்லது எக்ஸ்பீரி ஆனாலும் சரி இது வந்து கவுண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 653 வெப்சைட்டில் கூகுளில் கோர் அப்டேட் வந்து பெனால்ட்டி வந்துருச்சுன்னா அதுலேருந்து நமக்கு வந்து பெனால்ட்டி வரும். அதுக்குன்னு 600 வெப்சைட்டுமே பெனால்ட்டி இல்லாத நண்பா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ லிங்க்டு வெப்சைட்டுமே ரொம்பவே எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தென் அதுலமே நாம் வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குவாலிட்டியாக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 5 இருக்கும், 10 இருக்கும், 20 இருக்கும், 30 இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங் இந்த இடத்த பாருங்கள் 18, 10, தென் அதே போல் 4, 39, 29, 6, இங்கே பாருங்கள் 90 இருக்குது. சரிங்களா? தென் 78, 61, 14, 11. ஓகேங்களா? ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் இங்கே வந்து நான் பில்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு மிக்சடாக தான் இருக்கும். 0லேயும் இருக்கும், 90லேயும் இருக்கும், 80லேயும் இருக்கும், 70லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் மிக்சடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கோர் அப்டேட்ன்ற போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? தென் டொமைனுக்கான அத்தாரிட்டி ரேட்டிங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்கள், நாம் பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2025 6ஆம் மாதத்துலேருந்து பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அகைன் வந்து பேக் லிங்க்குக்காக ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. சரிங்களா? ஸோ இது போல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. தென் இது வந்து மோஸ்ட்கான ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சைட் வந்து மொபைலுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இன்னுமே இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ண காணும். அதனால் என்னால் வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியல. சைட்டோட URL உங்களுக்கே தெரியும், நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது நார்மல் ஃபோன் வியூவில் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? தென் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கே தெரியும், 90% மேலே தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு வெப்சைட்டு சம்மந்தமாக அதாவது மோர் தென் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை சர்வீஸ் வேணால் சர்வீஸ் எடுத்துக்கலாம். தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சம்மந்தமாக A to Z ஆல்ரவுண்டாக நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். வெப்சைட் பில்டு பண்ணதில் 3 பேக்கேஜ் வந்து வச்சுருக்கேன். 7000 ரூபாய், 15000 ரூபாய் அண்ட் 25000 ரூபாய் 3 பேக்கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட் தான். ஓகேங்களா? தென் கஸ்டமைஸ்டு வெப்சைட்டுக்கெலாம் 35,000
35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம் நண்பா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு WooCommerce வெப்சைட் ரன் பண்ணணும், அஃபிலியேட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக் எஸ்இஓ அண்ட் பிளாக் ஹாட் எஸ்இஓ வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு ஒரு பிகினராக இருந்து ப்ரோ நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு பேசிக் கூட என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன ஒன்று கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னா மினிமம் கோர்ஸ்னால் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது 3000 வந்து சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அந்த டெக்னிக்கல் எல்லாமே. ஓகேங்களா? தென் இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. ஆக்சுவலி நீங்கள் ஒன் டைம் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். முக்கியமாக இந்த வீடியோஸ் யாராச்சும் ஒரு உமன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, மென்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி ஆக்சுவலி 2 பேரில் யார் பார்த்தாலுமே சரி கால் பண்ணுறவங்க அதாவது ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. கால் பண்ணும்போது ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கணும்னு தெரியலனா கூட பரவாயில்ல. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் என்னன்றது கொஞ்சம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஷையாக மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. அதே போல் டைம் டிலே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுடைய இடத்துலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,00,000 வெப்சைட் வந்து லைவுக்கு வருது, 1,00,000 வெப்சைட் வந்து அது எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது போல் பல ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ டைம் டிலே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டொமைனுக்கும் வந்து ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. தென் பிளாகிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபேஷனும் தனி, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் ஃபியூச்சரில் வந்து இருக்கும். இது மூலிமா உங்களால் மணியும் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.